அவனை கண்டு பயப்படாத, ஏன்னா நான் தான் அவனை உண்டாக்கினேன். The guy, the smith that bloweth the coals in the fire and bringeth forth an instrument for his work, sometimes the work of destruction, the weapons of destruction, he is in my hands. கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறானே கொல்லன், அவன் என் கையில இருக்கான் அப்படின்றாரு. Then it says, no weapon formed against you shall prosper. பிறகு என்ன சொல்லுகிறான், உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. Why it will not prosper? ஏன் வாய்க்காது? Because that fellow is in God's hands. ஏன்னா அவன் தேவனுடைய கையில இருக்கான். Because God will see to it. ஏனால் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். He was made by God. அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். You know, God can change the situation. தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். He says, God says, don't worry because I made him. தேவன் சொல்ல கவலைப்படாத, ஏன்னா நான் தான் அவனை உண்டாக்கினேன். He is under my control. அவன் என்னுடைய கட்டுப்பாட்டின் I கீழ can இருக்கிறான். take care of it. நான் பொறுப்பெடுக்க I முடியும். tell you, no weapon that is formed against you shall prosper. நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. And every tongue that rise against thee, in judgment shall thou condemn. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையை நீ குற்றப்படுத்துவாய். But now listen to the last sentence. கடைசி வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்க. This is the heritage of the servants of the Lord, and their righteousness is of me, saith the Lord. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறன்னு கர்த்தர் சொல்லுகிறார். Don't let the word servant of the Lord distract you. பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன் வருதுல, அதனால உங்களுடைய கவனம் திசை திரும்ப வேண்டாம். You know, some people think it's only for pastors and evangelists and preachers, you know. சில நினைக்கிறாங்க இந்த வசனம் வந்து வெறும் போதகர்கள், சுவிசேஷகர்கள், பிரசங்கியார்கள் தான். Talking about evangelists and pastors. அதாவது ஊழியம் செய்கிறவரை பற்றி பேசுகிறது கிடையாது. In the Old Testament times, the people of Israel were called the servants of the Lord. பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். You know, many different categories of people and angels even were called the servants of the Lord, but many times the people of God were called the servants of the Lord. பாருங்க, தேவ தூதர்கள் கூட தேவனுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனா பல சமயத்துல தேவ ஜனங்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். It is not referring to preachers, or it is not just referring to prophets and men of God like that. It is referring to every person. அதாவது வெறும் தீர்க்கதரிசிகள், ஊழியம் செய்கிறவர்கள் என்று அப்படிப்பட்டவர்களை குறித்து மட்டும் சொல்லல, எல்லாரையும் சொல்லுகிறது. The covenant people that serve no other God but this God, the living God. அதாவது வேற எந்த தேவனையும் சேவிக்காமல் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற உடன்படிக்கையின் மக்களை குறிக்கிறது. You are the servant of the Lord and this is your heritage. என்ன சொல்றார்? நீங்க தான் கர்த்தருடைய ஊழியக்காரர், இது உங்களுடைய சுதந்திரம். Everybody say, this is my heritage. எல்லாரும் சொல்ல, இது என்னுடைய சுதந்திரம். What is your heritage? உங்களுடைய சுதந்திரம் என்ன? Your heritage is that you will condemn every tongue that rises up against you. உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். Your heritage is that no weapon formed against you shall prosper. உங்களுடைய சுதந்திரம் என்ன? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. Your heritage is that you will pass through the waters, you will pass through fire, but you will come out untouched. உங்களுடைய சுதந்திரம் என்ன? தண்ணீர்கள் ஊடே கடந்து செல்வீர்கள், அக்கினியின் ஊடே கடந்து செல்வீர்கள், ஆனால் சேதமின்றி வெளியே வருவீர்கள். That's my heritage. அதுதான் என்னுடைய சுதந்திரம். That's your heritage. அதுதான் உங்களுடைய சுதந்திரம். Declare it in your home. உங்களுடைய வீட்டில் அதை அறிவியுங்கள். When you are in trouble, declare that this is your heritage. இக்கட்டில் இருக்கும்போது அதை சொல்லுங்கள், இதுவே என்னுடைய சுதந்திரம். Don't be saying from my grandfather's days this is the problem, brother. We all went through this and this is what drowned us. எங்க தாத்தா காலத்துல இருந்து இதாங்க பிரச்சனை, நாங்க எல்லாரும் கூட கடந்து போனோம், இதுலயே நாங்க மூழ்கிட்டோம், அதெல்லாம் சொல்லாதீங்க. My grandfather drowned first. Father drowned first. They said it will happen to me also. முதலாவது எங்க தாத்தா முழுகினார், அப்புறம் எங்க அப்பா முழுகினார், நானும் முழுகிடுவேன்னு சொல்றாங்க. No. கிடையாது. Begin to say that this is the heritage of the Lord. சொல்ல ஆரம்பிங்கள், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். This is the heritage of the servants of the Lord. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். Did you know you changed heritage when you changed the Lord? உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சேவிக்கிற ஆண்டவனை மாற்றின போது உங்கள் சுதந்திரத்தையும் மாற்றிக் கொண்டீர்கள். Amen. Amen. Now you are possessors of this great heritage. இப்போது நீங்கள் இந்த மிகப்பெரிய சுதந்திரத்தை உடையவர்கள். This heritage belongs to you. இந்த சுதந்திரம் உங்களுக்கு சொந்தமானது. All right. Another thing that you must do is this. நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, is to build your confidence in God's word. தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். Everybody say build confidence on God's word. தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையை கட்டுங்கள். Now if you're going to stand on the word, you got to be on the business of building your confidence on the word. பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் இருக்க வேண்டுமானால் பிறகு தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுடைய நம்பிக்கை அல்லது தைரியத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். Many people are not able to stand on the word in the time of their trouble because they have failed to use the time that they've had to build confidence in the word. நிறைய பேரால தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை கட்டி எழுப்ப தவறிவிட்டார்கள். Some of you are not going through any problem right now. உங்களில் சிலர் இப்ப எந்த பிரச்சனையோடும் கடந்து போறாங்க. Many young people here.
இன்னைக்கு பல வாலிபர்லங்க இருக்கீங்க. Oh, to be young is so wonderful. வாலிபரா இருப்பதே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். I remember when I was young, I never worried about anything. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வாலிபனா இருந்தபோது எதை பத்தியும் கவலைப்படவே இல்லை நான். No, don't care about nothing. எதை பத்தியும் ஒரு கவலையும் கிடையாது. Just get up and do what you want and just go about life and don't think about anything. இருந்தோமா போனோமா வந்தோமான்னு இருந்தோம், எதை பத்தியும் ஒரு கவலையும் அக்கறையும் கிடையாது. But that's the time we need to work on building the confidence in God's word, because that's the time you're not going through the problem. Everything is going well. But then that's the time you need to build your strength, that confidence in God's word. அந்த சமயத்துல தான் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்க்கை அப்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்களுக்குள்ள நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். Some people are habitually like this. They come to church only when they are in trouble. சிலருடைய வழக்கமே என்னன்னா பிரச்சனைனா தான் கோயிலுக்கு வருவாங்க. Some faces are there, I can very well remember. If you see them, that means they are in problem. சில முகங்களே எனக்கு நல்லா தெரியும் பாருங்க. அவங்கள பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ பிரச்சனை போல, அதுக்கு தான் வந்திருக்காங்க. There are many kinds of people. பலவிதமான ஆட்கள் There are இருக்காங்க. some that only come for Christmas and New Year. சில வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு தான் வருவாங்க. And there are some that come only when they have a problem. சிலர் வந்து பிரச்சனைனா தான் வருவாங்க. If you see them there, you know they got a problem. அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். They want the problem to be solved. பிரச்சனை தீரணும் அவங்களுக்கு. They want some preacher to pray for them, somebody to help them. ஏதா பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணனும், ஏதோ ஜெபம் பண்ணனும், அல்லது யாராவது ஏதோ உதவி செய்யணும். When the problem is overcome, you will never see them again. பிரச்சனையை அவங்க ஜெயிச்சிட்ட பிறகு அவங்கள பார்க்கவே முடியாது. I know some preachers, to get the people back, are praying that God will send them the problem. சில பிரசங்கர்கள் எனக்கு தெரியும், மக்களை கோயிலுக்கு வர வைக்கிறதுக்குன்னு ஆண்டவரே ஏதாவது பிரச்சனையை அனுப்புன்னு ஜெபம் பண்றாங்க. This is no exaggeration or this is not a joke, but I know for a truth. இது வேடிக்கையாகவும் சொல்லல, மிகைப்படுத்தியும் சொல்லல, இதுதான் நிஜம். Some people are praying, Lord, break his hand so that he will come to church. சில ஜெபம் பண்ண ஆண்டவரே அவருடைய கையை உடையும், அப்பதான் அந்த சபைக்கு வருவான். Break his business, Lord. Then only he'll come to church. வியாபாரத்தை நொறுக்கும் ஆண்டவரே, அப்பதான் teach him a lesson. ஒரு பாடத்தை கத்துத்தார ஆண்டவரே. That's terrible for the preachers to do that. பிரசங்கர் அப்படி செஞ்சா பயங்கரம் அதெல்லாம். And it's terrible for people to be like that. ஜனங்களும் அப்படி இருப்பது நல்லதே கிடையாது. You never grow spiritually in that way. அப்படி இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவே முடியாது. That's not what a Christian life is all about. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அப்படி இருக்க கூடாது. Christian life is all the time, in the good times, must be used to build confidence on God's word. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இல்லாத நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை கட்டி எழுப்பிக் கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளணும். All these young people that are here today, trouble free, carefree life, wonderful. Come to church, hear the word of God, build your confidence in the word of God. When you are trouble free and carefree, take the word and build your heart with it. பிரச்சனைகளே இல்லாத, கவலைகளே இல்லாத வாலிப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, இது ஒரு நல்ல அற்புதமான நேரம். இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். Because as you grow older and older, you will have to face a lot of situations and circumstances for which you will need this spiritual strength. ஏனால் வயது ஆக ஆக வாழ்க்கையிலே சில சந்தர்ப்ப சூழ்நிலை பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அதெல்லாம் சந்திப்பதற்கேற்ற ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு அப்போது தேவைப்படும். There will arise challenges and needs and difficulties that you will have to face and overcome. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சவால்கள் எழும்பும். நீங்கள் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். But you got to be ready for that. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். So use this time to build confidence in God's word. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கையை கட்டி எழுப்ப இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Now see, that's what the devil is against. இததான் பிசாசு எதிர்க்கிறான். Because he knows where the power is. ஏன்னா அவனுக்கு தெரியும் வல்லமை எங்க இருக்குன்னு. So he knows that if the word goes into a person, when the person begins to be attracted by the word and gets hungry for the word and begins to put the word first, then he's going to become a giant in spiritual. அவனுக்கு நல்லா தெரியும், ஒருவனுக்கு வசனத்தின் மேல் பசி வரும் என்று சொன்னால், வசனம் ஒரு மனுஷனை கவர்ந்து இழுக்கும் என்று சொன்னா, பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ராட்சதனாய் மாறி விடுவான் என்று. So he doesn't like that. ஆகவே அது பிசாசுக்கு பிடிக்கிறது இல்ல. So he always likes to just put some doubt upon God's word. ஆகவே எப்ப பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மீது ஏதாவது சந்தேகத்தை கொண்டு வந்துட்டே That's the இருப்பான். tactic that he used with Adam and Eve. ஆதாம் ஏவாள்கிட்டயும் அந்த யுக்தியை தான் பயன்படுத்தினான். And the devil is the same old devil. He's not very bright. He has not come up with any new ideas. He uses the same old idea again and again. பிசாசு அதே பழைய பிசாசு, புது ஐடியாலாம் ஒண்ணும் இல்ல அவனுக்கு. அதே பழைய முறையை தான் பயன்படுத்துறான். I can guarantee you, he has not come up with any new inventions. உத்தரவாதமா சொல்றேன் பாருங்க, புதுசா ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. It's the same old thing. He uses the same old principles. அதே பழைய முறைகளை தான் பயன்படுத்துகிறான். He wants to put doubt in God about God's word. தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு சந்தேகத்தை கொண்டு வர விரும்புகிறான். Because he knows that God's promise